கடந்த 9 நாட்களாக ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக நடத்தப்பட்ட கரவலை மீன்பிடி தொழிலாளர்களினுடைய போராட்டம் கைவிடப்பட்டுள்ளது. குறித்த மீனவர்களின் மீன்பிடி முறை அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்டுள்ளதனால் கரவலை மீன்பிடி தொழிலாளர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறித்த சத்தியாகிரக போராட்டம் ஜனாதிபதி செயலகத்தின் முன் தொடர்ச்சியாக இரவு பகல் பாராது முன்னெடுக்கப்பட்டது. இதன் பின்னணியில் பேச்சுவார்த்தைகள் தமக்கு வழங்கப்பட வேண்டும் என்றும் ஜனாதிபதியுடன் சந்தித்து குறித்த பேச்சுவார்த்தையில் இணக்கப்பாடு எட்டப்பட்ட தாங்கள் தங்களுடைய சத்தியாகிரக போராட்டத்தை கைவிடுவதாக அறிவித்திருந்தனர். இதற்கு அமைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் ஜனாதிபதி செயலகத்தின் முன்னாள் போராட்டத்தில் ஈடுபட்ட கரவலை மீன்பிடி தொழிலாளர்களுக்கு இடையில் கலந்துரையாடல் நேற்று பிற்பகல் இடம்பெற்றது. போராட்டத்தில் ஈடுபட்ட மீனவர்களை ஜனாதிபதி அலுவலகத்திற்கு அழைத்த ஜனாதிபதி அவர்களுடன் நீண்ட கலந்துரையாடலில் ஈடுபட்டதுடன் 2010 ஆண்டு தொடங்கி தொழிலாளர்கள் பிரச்சினைகள் காரணமாக 2013 ஆண்டு முதல் விஞ்ச் இயந்திரத்தை பயன்படுத்தி செயல்படுத்தப்பட்டு வரும் கரவலை மீன்பிடி தொழில்துறையின் தற்போதைய நிலைமைகள் குறித்து அவர்கள் ஜனாதிபதியிடம் விளக்கினர். மேலும் மீனவர்களின் பிரதிநிதிகள் தாங்கள் எதிர்கொள்ளும் நிலைமை குறித்து கவனத்தை ஈர்த்து இந்த கலந்துரையாடலை வழங்கியதற்கு ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவித்தனர். மீனவ பிரதிநிதிகள் தங்கள் அனுபவங்களின் அடிப்படையில் எழுப்பிய அனைத்து விடயங்கள் தொடர்பிலும் கவனம் செலுத்த ஜனாதிபதி உறுதியளித்துள்ளார். கரவலை மீன்பிடி தொழில் தொடர்பாக எழுந்துள்ள இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் போது பொருளாதார ரீதியாக யாருடைய வாழ்க்கை தரத்திலும் பாதிப்பை ஏற்படுத்த அரசாங்கம் விரும்பவில்லை என்றும் ஒவ்வொருவரின் பொருளாதார நிலைமையும் வலுப்படுத்த அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளது என்றும் வலியுறுத்தினார். மேலும் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண்பதில் பொது மீனவ சமூகம் முன்வைத்துள்ள முறைப்பாடுகள் சுற்றுச்சூழல் அமைப்புகள் இது தொடர்பாக விஞ்ஞான ரீதியான ஆராய்ச்சிகளில் ஈடுபடுகின்றன என்றும் அரச நிறுவனங்கள் கடற்றொழில் அமைச்சின் கீழ் உள்ள நிறுவனங்கள் மற்றும் ஏனைய நிறுவனங்களால் வழங்கப்பட்டுள்ள அறிக்கை தொடர்பிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் இதன் போது ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். அதன்படி மீனவர்களுக்கு ஏற்படும் பொருளாதார பாதிப்பை தடுப்பதற்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் சர்வதேச இணக்கப்பாடுகளுக்கு ஏற்பவும் எதிர்கால சந்ததியினருக்காக கடற்றொழில் மற்றும் கடல் வளங்களை பாதுகாப்பதற்கும் தடை செய்யப்பட்ட மீன்பிடி முறைகளை பயன்படுத்துவதை தடுப்பதற்கும் நடவடிக்கை எடுப்பதன் முக்கியத்துவத்தை ஜனாதிபதி வலியுறுத்தினார். அதன்படி அனைத்து தரப்பினரும் இணைந்து குறுகிய காலத்திற்குள் கலந்துரையாடல்கள் மூலம் மிகவும் பொருத்தமான தீர்வுகளை பரிந்துரைக்க இதன் போது ஒப்புக்கொண்டதுடன் போராட்டத்தை கைவிடவும் முடிவு செய்யப்பட்டது. அனைத்து தரப்பினரின் பங்கேற்புடன் அடுத்த திங்கட்கிழமை குறித்த கலந்துரையாடல்களை ஆரம்பிக்கவும் முடிவு செய்யப்பட்டதுடன் கலந்துரையாடல்கள் இடம்பெறும் காலத்தில் தற்போது கரவலை முறையில் மீன்பிடிக்கும் தொழிலில் ஈடுபடும் மீனவர்கள் எதிர்கொள்ளும் குத்தகை போன்ற கட்டண சிக்கல்கள் குறித்து நிதி அமைச்சுடன் கலந்துரையாடல்களை நடத்துவதற்கும் மேலும் இணக்கம் தெரிவிக்கப்பட்டது.